கர்த்தருடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளின் காலை தியானத்திற்காக 1 யோவான் 1 அதிகாரம் 7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதனுடைய முதல் பகுதியை மட்டும் நாம் இன்று தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால். இதனுடைய 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், ஒளியில் இருக்கிறார், அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். ஆனால் நாம் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இதில் நாம் கவனிக்க வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியிலே இருக்கிறார். நாம் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் நாம் ஒளியின் இடத்திற்கு செல்ல வேண்டும். தேவனோடு ஐக்கியப்படுவது என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு பங்காகும். தேவனோடு ஐக்கியப்படாமல் நாம் எந்த மனிதரோடும் ஐக்கியப்பட முடியாது. காரணம், இதை நாம் வசனத்தை சரியாக புரிந்து கொள்வோமானால், ஒளியில் இருக்கிறவர்களோடு ஒளியில் இருக்கிறவர்கள் ஐக்கியப்படுவது. ஒளி இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு யார் ஒருவர் வருகிறாரோ, ஏற்கனவே ஒளியில் இருக்கிற நாம் அந்த ஒளியினோடு ஐக்கியப்படுவோம். அப்பொழுது இதை சற்று புரிந்து கொள்ள இதை நாம் சிலுவை வடிவத்திலே பார்ப்போமானால், முதலாவது நமக்கும் ஒளியில் இருக்கிற தேவனுக்குமான உறவு. பின்பதாக இந்த ஒளியினிடத்திற்கு வருகிற மற்றொரு நபர்களுடைய உறவு. அது இங்கு குறுக்க இருக்கிற சிலுவையின் ஒரு சின்னமாய் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஒருவர் ஒளியில் நடவாவிட்டால் அவர்களோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போமே, ஆனால் நாம் வெறுமனே அவர்களோடு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்க முடியும். அது கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியமாய் இருக்காது. கிறிஸ்துவுக்குள்ளான ஐக்கியத்திற்கு முதலாவது ஒரு கொடுக்கப்பட்ட பிரதான கற்பனை என்னவென்றால், ஒளியிலே இருத்தல், கிறிஸ்துவுக்குள்ளாக இருத்தல். இன்று நம் மத்தியிலே காணப்படுகின்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்களுக்கு காரணம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியப்படாமல், ஒளியினிடத்தில் ஐக்கியப்படாமல், நம்முடைய சரீர பிரகாரமாக நமக்கு தோன்றிய வண்ணம் நாம் ஐக்கியப்படுவது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 3 அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். யார் ஒளியினிடத்திற்கு வருகிறார் என்பதை இங்கு தெளிவாய் யோவான் அவருடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதுகிறார். எனில் நாம் ஒளியினிடத்தில் வந்தவர்களோடு ஐக்கியப்படுகிறோமா, அல்லது நம்முடைய சரீர பிரகாரமாக நம்முடைய உறவுகளோடு ஐக்கியப்படுகிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்தோடு நமக்கு எந்த ஐக்கியம் தேவையில்லை. ஒளியின் பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவோம். இந்த நாளிலே கர்த்தரோடு ஐக்கியப்படுவதை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம். இரண்டாவது, ஒளியின் பிள்ளைகளோடு ஐக்கியப்படுவதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.